2024 ஐபிஎல் தொடரில் தனது கடைசி லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக 27 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை அடைந்து சிஎஸ்கே அணி தொடரில் இருந்தே வெளியேறியது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் தொடரில் அதிக அனுபவம் கொண்ட பந்துவீச்சாளர்களான ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஷர்துல் தாக்கூர் தான். இந்த போட்டியில் பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்தபோது முதல் 3 ஓவர்களில் அந்த அணி விக்கெட் இழப்பின்றி 31 ரன்கள் எடுத்திருந்தது. அதன் பின் சிறிது நேரம் மழையால் போட்டி தடைப்பட்டது. மழைக்கு பின் அடுத்த 3 ஓவர்களில் பெங்களூரு அணியால் ரன் குவிக்க முடியவில்லை. வெறும் 11 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அப்போது இந்த போட்டியில் அதிக ரன் குவிப்பது சாத்தியமில்லை என்றே அனைவரும் காத்திருந்தனர். அதற்கு ஏற்ப சிஎஸ்கே அணியின் சுழற்று பந்துவீச்சாளர்கள் தீக்ஷானா மற்றும் மிட்செல் சாட்னர் கட்டுக்கோப்பாக பந்து வீசினர். ஆனால் ஷர்துல் தாக்கூர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ரன்களை வாரி இறைத்தனர். இத்தனைக்கும் ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே அணியின் அதிக அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர். ஆனால் அவரால் சரியான லைன் மற்றும் லென்த்தில் பந்து வீச முடியவில்லை. மழைக்கு பின் பிட்ச் மந்தமாக மாறியிருந்த நிலையில் வேகத்தை குறைத்து மெதுவாக பந்து வீசிய சாட்னர் மற்றும் தீக்ஷானா ரன்களை கட்டுப்படுத்தினர். ஆனால் ஜடேஜா சற்று அதிவேகத்தில் பந்து வீசினார். அதேபோல ஷர்துல் தாக்கூர் வேகப்பந்து வீச்சாளர்கள் என்றாலும் மித வேகத்தில் பந்து வீசி இருந்தால் நிச்சயம் பெங்களூரு அணி திணறியிருக்கும். ஆனால் ஷர்துல் தாக்கூர் அதை செய்யவில்லை. அவர் 4 ஓவர்கள் பந்து வீசி 61 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஜடேஜா 3 ஓவர்களில் 40 ரன்கள் கொடுத்திருந்தார். அதே சமயம் தீக்ஷானா 4 ஓவர்களில் 25 ரன்களும் மிட்செல் சாட்னர் 4 ஓவர்களில் 23 ரன்களும் மட்டுமே விட்டு கொடுத்திருந்தனர். இதையடுத்து பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 218 ரன்கள் எடுத்தது. இவர்கள் இருவரும் அதிக ரன்கள் விட்டு கொடுத்ததனாலேயே பெங்களூரு அணியால் இத்தனை ரன்கள் குவிக்க முடிந்தது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி 201 ரன்கள் எடுத்தால் பிளே ஆஃப் சுற்றுக்காவது முன்னேறி இருக்கும். ஆனால் 191 ரன்கள் மட்டுமே எடுத்து 10 ரன்கள் வித்தியாசத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பையும் இழந்தது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.